வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு வேலைவாய்ப்பு இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில்ல வந்து பல்வேறு காலி பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சிறைத்திறம்படை. இதான் நோட்டிஃபிகேஷன். வாங்க இதுல என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், ஸ்ரீரங்க வட்டம், ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உபகோயிலுக்கு தான் இந்த வேகன்சி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் வந்து அப்ளை பண்ண முடியும். இவருடைய வயது வந்து 18 வயதுலேருந்து 45 வயசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இது வந்து நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. இது எக்ஸாம் இல்ல, நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட் எப்போனா 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணி சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க என்னென்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, அதுக்கு சேலரி எவ்வளோ, அதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இளநிலை உதவியாளர். அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,500 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு தகுதிகள் என்னன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றுக்க வச்சுக்கிறாங்க. அடுத்தது வந்து கூர்க்கா, திருவழகு, கால்நடை பராமரிப்பாளர். இந்த 3 போஸ்டிங்க்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 15,000 ரூபா. எத்தனை வேகன்சி இருக்குதுன்னா கூர்க்கா கால்நடை பராமரிப்பாளருக்கு 2 வேகன்சி இருக்குது. திருவள்ளுவருக்கு 4 வேகன்சி இருக்குது. இதுக்கு தகுதிகள் என்னன்னா தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிவிக்க வேண்டும். இது இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒர்க் எங்கே இருக்குன்னா பிரதான திருக்கோயில ஒர்க்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த வேகன்சி என்னன்னா பெரிய சன்னதி உடல், பெரிய சன்னதி வீரவண்டி, பெரிய சன்னதி சேமக்குளம் மற்றும் இதர வாத்தியங்கள், காயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள். இந்த 4 போஸ்டிங்க்கு வந்து ஒர்க் எங்கே இருக்குன்னா பிரதான திருக்கோயிலில். ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,500 இது 4 இதுக்கும் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்டவங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து தொடர்புடைய துறையில் வந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் செய்கிறாங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. அடுத்த வேகன்சி வந்து உதவி அமைப்பாளர். பிரதான திருக்கோயில ஒர்க் இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து 16,600 இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். யானை பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுவதற்கான மொழியை பேசும் திறனும் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த வேகன்சி வந்து சலவையாளர். ஒர்க் வந்து பிரதான திருக்கோயில ஒர்க் இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து 16,600 ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த வேகன்சி கூட்டுபவர். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 10,000 இதுக்கு வந்து டோட்டலாக வந்து 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து தமிழ் படிக்க மட்டும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் இது தகுதிகள். ஒர்க் எங்கே இருக்குன்னா உபகோயில் உறையூர் ஆலயம், உபகோயில் மேலவீன் ஆலயத்தில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது தலா. அதுவே உபகோயில் திருவள்ளரை ஆலயம், உபகோயில் கீழவீன் ஆலயத்தில் வந்து 2 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வந்து 14 போஸ்டிங் 31 வேகன்சி இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பணியிடங்கள் எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டதாகும். திருக்கோயிலால் வெளியிடப்பட்ட மாதிரி விண்ணப்ப படிப்பின் மட்டுமே உரிய சான்றிதழ் அல்லது நகலுடன் பின்வரும் முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதுக்குள்ள போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிபந்தனைலாம் கொடுத்துறாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. பொதுவான தகுதியெல்லாம் கொடுத்துறாங்க. அது என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குள்ளே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கும் கூட வேற எந்த சீப்பை தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோஸ் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சோசியல் மீடியா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ள போய் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.